வசிமா, கோல்டு மெடலிஸ்ட், 4th ஏஷியன் ரோல்பால் சாம்பியன்ஷிப் 2024. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த வசிமா தன்னுடைய 11 வயதில் தன் பயணத்தை தொடங்கினாள். முதலில் அவரது தாய் தன்னுடைய மகளின் ஆர்வத்தை உணர்ந்து ஸ்கேட்டிங் வகுப்பில் சேர்த்தார். உண்டு உடுத்தி உறங்கி கழிவதல்ல நம் வாழ்க்கை, நம்மை அடக்கி ஒடுக்கி கோலோச்ச நினைக்கும் கயவர்களுக்கு எதிராய் செய்வோம் ஒரு கலகம், ஆயுதம் ஏந்தி அல்ல அறிவாயுதம் ஏந்தி என்று தனது பயிற்சியின் முழு மனதுடன் ஈடுபட்டாள் வசிமா. ஸ்கேட்டிங் பயிற்சியின் போது ரோல்பால் மீது கவனம் திரும்பியது. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும், ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும் என்று தொடர்ந்து போராடினாள். போராட்டத்தில் வசிமா காட்டிய ஆர்வம் மிகப்பெரியது. தனது போராட்டத்தில் பல இன்னல்களை சந்தித்தார். விளையாடும்போது அவளுடைய கண்களில் ஏற்பட்ட அடி பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியது. தடைகள் பல வந்தாலும் கலங்கி நின்று விடாமல் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் தனது முயற்சியை தொடர்ந்தாள் வசிமா. தனது பெற்றோரின் தொடர்ந்த ஊக்கத்தினால் தமிழ்நாட்டிற்கே ரோல்பால் விளையாட்டின் மூலம் பெருமை தேடித் தந்தாள். அடுத்த பயணத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சித்துப் பார், கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம், இரண்டுமே நமக்கு தேவைதான் என்று மாநிலங்கள் அளவில் தன்னுடைய முதல் தடத்தை பதித்தாள். முயற்சி என்பது விதை போல, அதை விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையே நிலத்திற்கு உரம் என்று தன்னுடைய பயிற்சியை தொடங்க ஆரம்பித்தாள். பல மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்வது என்பதே மிகப்பெரிய சவாலாக இருந்தது அவளுக்கு. யாரையும் எதிர்பார்க்காமல் தனி ஒருத்தியாய் சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சினால் என்பதற்கேற்ப தன் விடாமுயற்சியினால் தனது தாய் நாட்டிற்கே விளையாட துணிந்த வசிமாவுக்கு இந்திய செலக்ஷன் டீமில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. பல சவால்களை சந்தித்து வசிமா முதல் 24 போட்டியாளர்கள் ஒருவராக வந்தார். வெற்றி எளிதாகவா கிடைக்கும்? முதல் 12 போட்டியாளர்களை மட்டுமே தெரிவு செய்தது செலக்ஷன் டீம். மடைமுனைந்த வசிமா எதற்கும் தயாராக வேண்டும், ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு வரும் என்றும் தன்னைத்தானே தேற்றிக்கொள்வதுதான் சாதனைகளில் சிறந்தது, இந்த வெற்றியை அறிந்தவர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது என்று தேற்றிக்கொண்டு களத்தில் இறங்கினாள். மீண்டும் இந்திய செலக்ஷன் டீமில் தன்னுடைய பெயரை பதிவு செய்தாள். ஓடுகிறவனுக்கு ஒரு வழி, துரத்துகிறவனுக்கு ஒரே வழிதான், அவன் பின்னாடிதான் ஓடியாக வேண்டும். வெற்றிக்காக, தம் தாய் மண்ணிற்காக, தனது பெற்றோருக்காக 10 வருட கால உழைப்பிற்கு பின்னால் முதல் 12 போட்டியாளர்களுள் ஒருவராய் தேர்ந்தெடுக்கப்பெற்றாள். பெண்ணே, உன்னால் முடியும், என்னால் முடியும், நம்மால் முடியும், ஆம் பெண்ணால் முடியும் என்று பல மாவட்டங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு நெடுதொலைவு பயணம் செய்து தன்னுடைய தொடர் முயற்சியால் பயிற்சி செய்து கனவை நினைவாக்கினாள். ஆம், தனது 20 வயதில் இந்திய நாட்டிற்காக, தனது பெற்றோருக்காக பெற்றுத்தந்தாள் தங்கக்கோப்பை. இது வெற்றியின் தொடக்கம். இன்னும் பல வெற்றியை பெற எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.